அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவை கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நண்பா, இந்த வீடியோவில் நாம் 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். 5G மொபைல் தான், பட் கேமிங்கில் எது பெஸ்ட்டாக இருக்குது, கேமராவில் எது பெஸ்ட்டாக இருக்குது, டிஸ்பிளேயில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான தேவை இருக்கோ அந்த மாதிரியான மொபைல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பா. அப்படின்னா மட்டும்தான் உங்களால் ஒரு பெஸ்ட் மொபைலை சூஸ் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான மொபைலையும் சூஸ் பண்ண முடியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைல் நமக்கு 6.67 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. ஸோ தரமான டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கிறது எக்ஸ்ட்ரா பாசிட்டிவான விஷயம். டிசைன்னு பார்க்கும்போது வேறு லெவலான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு இது பிடிக்காமல் போகலாம், பட் பிடிச்சிருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். டீசெண்டான செல்ஃபி கேமரா செட்டப்புமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. Android 14 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்லாம் எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ஃபோன் பெட்டராகவே இருக்கும். அண்ட் 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 years செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு நத்திங் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, பட் ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 16,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நத்திங்கோட பிராண்ட் வேல்யூக்காகவும் அந்த டிசைனுக்காகவும் தான். சப்போஸ் 16,000 ரூபாய் உங்கள் பட்ஜெட் இல்லைனா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 15,000 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதனோட பாசிட்டிவ்ஸ் டிஸ்பிளேவை சொல்லலாம், டிசைனை சொல்லலாம், கேமரா பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நத்திங்ன்றதால பாக்ஸில் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ அது மட்டும் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஃபோனே 16,000 ரூபாய் வருது, அண்ட் சார்ஜர் வேறு நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000 rupees வரும். ஸோ 17,000 ஸ்பெண்ட் பண்ணி இந்த மொபைலை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த நத்திங்கோட டிசைன் வேணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும். ஓகே நண்பா, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க, பட்ஜெட் ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Moto G64 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.65 inches IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராஸ் பற்றி பார்க்கும்போது 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சர், 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவும் கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OIS இருக்குது. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியும். பட் எங்கள் வீடியோக்கு OIS சப்போர்ட் இல்லை, ஒன்லி ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும்தான் OIS இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நைட் ஃபோட்டோகிராஃபி மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps இங்கேயும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. ஸோ கேமராவுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. MediaTek Dimensity 7025 என்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்குது. 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் லாஸ்டிங்கான பேட்டரியை நம்ம எதிர்பார்க்கலாம். 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் சப்போர்ட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸுமே இருக்குது. அண்ட் டால்பி அட்மாஸுமே கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியன்ட் கிட்டத்தட்ட 15,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருக்குது. 15,000 ரூபாய்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட கேமராவை சொல்லலாம், அண்ட் பேட்டரியை சொல்லலாம், மோட்டோவோட க்ளீனான UIயை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும். பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல, அண்டு டிஸ்பிளே AMOLED இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் Moto G64 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 70 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1200 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு டாப் நாச்சான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளேன்றதால மூவிஸ், வீடியோஸ், வெப் சீரிஸ்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா நல்ல டிஸ்பிளேவாகவே இருக்கும். அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு தரும். கேமராஸ்னு வரும்போது 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் 4K வீடியோ சப்போர்ட் இருக்காது. ஸோ இங்கே 4K வீடியோ சப்போர்ட் இருக்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயம். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமரா பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் 14ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 7050 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு வரும்போது. அண்ட் 2 இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லியிருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா. LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க. இது ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஓவராலாக பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல விஷயம் தான் இந்த பட்ஜெட்டுக்கு. 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. ஹைப்ரிட் SD ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் தந்திருக்காங்க நண்பா. இந்த மொபைலோட 6GB 128GB வேரியன்ட் இப்போதைக்கு 15,500 சேல் ஆகிட்டு இருக்குது. பட் நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி கூட 13,000 தான் சேல் ஆகிட்டு இருந்தது. எப்போ வேணால் ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகலாம். ஸோ 13,000 14,000 அந்த மாதிரி வரும்போது இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இல்லை 15,500 நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாகவே இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, இந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது. மற்றபடி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் Realme Narzo 70. ஸோ உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிருந்தா கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட இறுதிக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.